வணக்கம். இன்றைய நாளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை விரைவாகவும் சுருக்கமாகவும் வழங்கும் மின்னல் செய்தி தொகுப்பை வழங்குவோர் மெல்பர்ன். ஒன்லி விக்டரி, ஒன்லி மெல்பர்ன். நடப்பாண்டுக்கான முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்காக அனைத்து கட்சி எம்எல்ஏக்களும் சட்டப்பேரவை வளாகத்திற்கு வருகை தந்தனர். அப்போது முதல் நாள் கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்காக வருகை தந்த ஆளுநர் RN ரவியை சபாநாயகர் அப்பாவு பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். இதனைத் தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்து பாடலுடன் ஆளுநர் கூட்டம் தொடங்கியது. ஆனால் கூட்டம் தொடங்கிய சில நிமிடங்களில் ஆளுநர் உரையை வாசிக்காமல் RN ரவி பேரவையிலிருந்து வெளியேறியது சர்ச்சைக்கு வித்திட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் மட்டுமே பாடப்பட்டு பேரவை தொடங்கியதால் RN ரவி வெளிநடப்பு செய்ததாக ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்துள்ளது. தேசிய கீதம் ஒழிக்கப்பட வேண்டும் என்ற தனது கோரிக்கையை அரசு நிராகரித்ததாகவும் தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டதால் ஆளுநர் வெளியேறியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2023 மற்றும் 2024 ஆண்டுகளில் ஆளுநர் தனது உரையை முழுவதுமாக வாசிக்காமல் வெளிநடப்பு செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆளுநர் RN ரவிக்காக சட்டப்பேரவை மரபுகளை ஒருபோதும் மாற்ற முடியாது என சபாநாயகர் அப்பாவு உறுதிபட தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் உரை நிகழ்த்த ஆளுநருக்கு முறைப்படி அழைப்பு விடுத்ததாக குறிப்பிட்ட அவர், முதலில் தமிழ்தாய் வாழ்த்தும் இறுதியில் தேசிய கீதமும் பாடுவதுதான் மரபாக உள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழ்தாய் வாழ்த்து தமிழர்களின் அடையாளம் என்றும் மரபுகளை மாற்ற முடியாது என்றும் அப்பாவு தெரிவித்துள்ளார். முதலீடுகள் மூலம் தமிழகம் முழுவதும் பரவலான வளர்ச்சி கொண்டுவரப்பட்டுள்ளதாக ஆளுநர் உரையில் சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். ஆளுநர் உரையை வாசிக்காமல் வெளிநடப்பு செய்ததை அடுத்து அதற்கான தமிழ் உரையை சபாநாயகர் அப்பாவு வாசித்தார். அப்போது அவர் 10 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான தனியார் முதலீடுகள் இதுவரை ஈர்க்கப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழக அரசின் முயற்சியால் 1106 மீனவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் மேகதாது அணை கட்டப்படுவதை தடுக்க அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொள்ளும் என உறுதியளித்தார். தனது அரசியல் சட்ட கடமைகளை செய்யவே மனமில்லாதவர் அந்த பதவியில் ஏன் ஒட்டிக்கொண்டிருக்க வேண்டும் என ஆளுநர் RN ரவிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ள அவர், அரசியல் சட்டப்படி ஆண்டின் தொடக்கத்தில் அரசின் உரையை மாநில ஆளுநர் வாசிப்பது சட்டமன்ற ஜனநாயகத்தின் மரபு என்றும் அதை மீறுவதையே தனது வழக்கமாக வைத்துள்ளார் RN ரவி எனவும் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டுகளில் இருந்ததை வெட்டியும் இல்லாததை ஒட்டியும் வாசித்த ஆளுநர் இம்முறை வாசிக்காமலேயே போயிருப்பது சிறுபிள்ளைத்தனமானது என முதலமைச்சர் சாடியுள்ளார். தமிழ்நாட்டு மக்களையும் அரசையும் சட்டப்பேரவையையும் தொடர்ந்து அவமதிக்கும் ஆளுநரின் செயல் அவர் வகிக்கும் பதவிக்கு அழகல்ல என்று முதலமைச்சர் கண்டனம் தெரிவித்துள்ளார். இன்றைய தமிழ்நாட்டு மாநில சட்டப்பேரவை நடவடிக்கைகள் ஒட்டுமொத்தமாக தணிக்கை செய்யப்பட்டிருப்பது அவசர காலத்தை நாட்டுக்கு நினைவூட்டுகிறது என ஆளுநர் மாளிகை விமர்சித்துள்ளது. பேரவையின் உண்மையான நடவடிக்கைகள் முழுதாக வெளியிடாமல் அதற்கு பதிலாக மாநில அரசின் வெட்டப்பட்ட காட்சிகள் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளதாக ஆளுநர் மாளிகை குற்றம் சாட்டியுள்ளது. தேசிய கீதம் தொடர்பான அடிப்படை கடமையை புறக்கணித்ததன் மூலம் அரசியலமைப்பு அவமதிக்கப்பட்டது மட்டுமின்றி பத்திரிகை சுதந்திரத்தின் அடிப்படை உரிமையும் நசுக்கப்பட்டது ஜனநாயகத்திற்கு நல்லது அல்ல எனவும் ஆளுநர் மாளிகை விமர்சித்துள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கை சுட்டிக்காட்டி அதிமுக எம்எல்ஏக்கள் யார் அந்த சார் என்ற வாசகம் பொறிக்கப்பட்ட சட்டையை அணிந்தபடி சட்டப்பேரவைக்கு வருகை தந்தனர். தொடர்ந்து பேரவைக்குள் நுழைந்த எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தை எழுப்பியதை அடுத்து சபாநாயகர் உத்தரவின் பேரில் வெளியேற்றப்பட்டனர். தொடர்ந்து பேரவைக்கு வெளியே எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.
மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் யார் அந்த சார் என்று கேள்வி எழுப்பினால் ஏன் தமிழக அரசு பதற்றமடைகிறது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். சட்டப்பேரவைக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அண்ணா பல்கலை மாணவி விவகாரத்தில் சென்னை மாநகர ஆணையர் கருத்தும் உயர்கல்வித்துறை அமைச்சர் கருத்தும் முரணாக உள்ளதால் உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டும் என்றார். மேலும் திமுக ஆட்சியில் எதிர்க்கட்சிகள் மட்டுமின்றி கூட்டணி கட்சிகளும் கருத்து தெரிவிக்க முடியாத சூழல் இருப்பதாக சாடினார். தமிழக சட்டப்பேரவையில் ஆளுநர் ஆர்.என். ரவி நாடகத்தை நடத்தி சென்றுள்ளதாக அமைச்சர் சிவசங்கர் சாடியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டப்பேரவையில் நடந்து கொண்ட நிகழ்விற்கு ஆளுநர் ஆர்.என். ரவி மன்னிப்பு கேட்க வேண்டுமென வலியுறுத்தினார். மேலும் ஆளுநரின் ஒரே நோக்கம் தமிழ்நாடு அரசின் சாதனையை வாசிக்கக்கூடாது என்பதுதான் எனவும் கூறினார். சென்னை தலைமை செயலகத்தில் திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியலை தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வெளியிட்டார். இதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 6,36,12,950 என தெரிவித்தார். ஆண் வாக்காளர்களின் எண்ணிக்கை 3,14,74,027 எனவும், பெண் வாக்காளர்களின் எண்ணிக்கை 3,24,29,803 எனவும் அவர் தெரிவித்தார். மேலும் சென்னையில் மொத்தம் 40,15,878 வாக்காளர்கள் உள்ளதாக அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்தார். புதுச்சேரியில் மொத்தம் 8,45,885 வாக்காளர்கள் கொண்ட திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரியில் வாக்காளர் திருத்தப் பட்டியல் பணிகள் கடந்த நவம்பர் மாதம் வரை நடைபெற்ற நிலையில் இறுதி வரைவு பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. இதில் படிமாகி, ஏனாம் உட்பட புதுச்சேரியில் 3,97,103 ஆண் வாக்காளர்களும் 4,48,652 பெண் வாக்காளர்களும் 130 மூன்றாம் பாலின வாக்காளர்களும் உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அறிவித்தார். பொங்கல் பண்டிகையையொட்டி சென்னையிலிருந்து வருகிற 10ஆம் தேதி முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். பொங்கல் பண்டிகையையொட்டி 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரையில் சென்னையிலிருந்து 14,104 பேருந்துகளும், பிற ஊர்களிலிருந்து மேற்கண்ட நாட்களுக்கு 7,800 சிறப்பு பேருந்துகள் என மொத்தம் 21,904 பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவித்தார். தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவியை கண்டித்து திமுக சார்பில் நாளை நாடு தழுவிய போராட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து திமுக வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆளுநர் ரவியை தமிழ்நாட்டை விட்டு வெளியேறு என நாடு தழுவிய போராட்டத்தை முன்னெடுப்போம் என்றும், கள்ள கூட்டணி சேர்ந்து ஆளுநரை காப்பாற்றி தமிழ்நாட்டை சிறுமைப்படுத்த முயலும் அதிமுக பாஜகவை அம்பலப்படுத்துவோம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் திராவிட சுவரை தாண்டி ஆளுநரும் நுழைய முடியாது, ஆரியமும் நுழையவிட மாட்டோம் என்றும், மாநில உரிமைக்கான போரில் வெற்றி பெறுவோம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆளுநர் உரை தொடங்குவதற்கும் முடிவதற்கும் முன்பாக தமிழ்தாய் வாழ்த்து மற்றும் தேசிய கீதத்தை வாசிப்பதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், 1991ஆம் ஆண்டு வரை தமிழ்நாடு சட்டசபையில் ஆளுநர் உரைக்கு முன்பாக தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்படவில்லை என்றும், 1991ஆம் ஆண்டில் ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது முதன்முறையாக ஆளுநர் உரையின் தொடக்கத்திலும் முடிவிலும் முறையே தமிழ்தாய் வாழ்த்து மற்றும் தேசிய கீதம் இசைக்கப்பட்டதென்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அரசு மீதான மக்களின் கோபத்தை திசை திருப்பவே ஆளுநர் மீது பழி சுமத்துவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டப்பேரவையில் பேரவைத் தலைவரால் படிக்கப்பட்டு ஆளுநர் உரையின் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கான எந்த முக்கிய அறிவிப்பும் இடம்பெறாதது பெரும் ஏமாற்றம் அளிப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார்.
சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவது தொடர்பான எந்தவித அறிவிப்பும் ஆளுநர் உரையில் இடம்பெறாதது மிகப்பெரிய சமூக அநீதி என்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ்நாடு அரசு என்ற சட்டியில் எதுவும் இல்லாததால் அகப்பையில் வரவில்லை என்றும் ராமதாஸ் சாடியுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட முயன்ற அதிமுக மாணவர் அணி நிர்வாகிகளை போலீசார் கைது செய்தனர். அண்ணா பல்கலைக்கழகம் முன்பு போராட்டம் நடத்துவதற்காக அதிமுக மாணவர் அணியினர் குவிந்தனர். இதற்கு காவல்துறையினர் சார்பில் முன்னதாகவே அனுமதி மறுக்கப்பட்டது. எனினும் சிங்கை ராமச்சந்திரன் தலைமையில் அக்கட்சியினர் மாணவர்களுக்காக மாணவர்களாய் ஒன்றிணைவோம் என்ற கருத்தை வலியுறுத்தி பேண்ட் கொடுக்க முயன்றனர். காவல்துறையினர் தடுத்ததால் இருதரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து அதிமுக நிர்வாகிகள் முழக்கங்களை எழுப்பிய நிலையில் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டனர். சட்டமன்றத்தை விட்டு வெளியேறிய ஆளுநர் ஆர்.என். ரவி தமிழகத்தை விட்டே வெளியேறலாம் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேசிய கீதம் பாடவில்லை என கூறிய உரையை வாசிக்காமல் சட்டப்பேரவையிலிருந்து ஆளுநர் வெளியேறியது ஏற்புடையது அல்ல என்றும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், கள்ளக்குறிச்சி விசச்சாராயம், ஸ்ரீமதி மரணம் உள்ளிட்ட வழக்குகளை திமுக அரசு மூடிமறைக்க பார்ப்பது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். தமிழ்தாய் வாழ்த்தை சீமான் அவமதித்ததாக தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் சங்கத்தினர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். சென்னை நந்தனத்தில் உள்ள YMCA மைதானத்தில் அச்சங்க தலைவர் கவிதா சேது சுக்கலிங்கம் மற்றும் செயலாளர் முருகன் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பொது மேடையில் அரசியல் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய நாம் தமிழர் கட்சியின் சீமான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். முன்னதாக புத்தக காட்சி நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டின் தமிழ்தாய் வாழ்த்து பாடாமல் புதுச்சேரி கீதத்தை இசைத்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. சட்டமன்றத்தை திட்டமிட்டே ஆளுநர் அவமதிப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். ஆளுநர் ஆர்.என். ரவியின் செயலுக்கு கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ள வைகோ, தமிழகத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசின் நடவடிக்கைகளுக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி குந்தகம் விளைவிப்பதாக சாடியுள்ளார். அரசியல் கட்சி பிரதிநிதி போல அரசுக்கு எதிராக ஆளுநர் அவதூறுகளை அள்ளி வீசி வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ள வைகோ, ஆர்.என். ரவியின் செயல் அவர் வகித்து வரும் அரசியல் சாசன பொறுப்புக்கு ஏற்றது அல்ல எனவும் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் ஆண்டாண்டு காலமாக பின்பற்றப்படும் மரபை ஆளுநரும் பின்பற்ற வேண்டும் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில், ஒவ்வொரு முறை சட்டமன்றம் கூடும் போதும் மரபு சார்ந்த செயல்பாடுகளில் ஆளுநருக்கும் அரசுக்கும் இடையே மோதல் போக்கு உருவாவது தொடர்கதையாகி வருவதாகவும் இது ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல என்றும் இப்போக்கு கைவிடப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் மக்கள் பிரச்சனைகள் குறித்தான விவாதங்களை சட்டமன்றத்தில் இடம்பெற வேண்டும் என வலியுறுத்தியுள்ள அவர், சட்டமன்ற நிகழ்ச்சிகள் முழுவதுமே எவ்வித இடையூறும் இல்லாமல் நேரடியில் ஒளிபரப்ப வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசை வலியுறுத்தியுள்ளார். போராட்டம், ஆர்ப்பாட்டம் என எதையும் நடத்த முடியாத சர்வாதிகார ஆட்சி தமிழ்நாட்டில் நடப்பதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம் செய்துள்ளார். சென்னை வேப்பேரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். தொடர்ந்து சட்டப்பேரவையில் இருந்து ஆளுநர் வெளியேறுவதற்கான வேலைகளை திமுக செய்துள்ளதாக குற்றம் சாட்டிய அவர், நெல்லிக்காய் மூட்டை போல விரைவில் திமுக கூட்டணி சிதறும் என கூறினார். சென்னை மதுரவாயலில் ஆர்ப்பாட்டம் செய்ய வந்த தேமுதிகவினரை போலீசார் கைது செய்தனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்தும் பொங்கல் தொகுப்பாக பொதுமக்களுக்கு 1000 ரூபாய் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் தேமுதிக சார்பில் மதுரவாயலில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதற்காக 200க்கும் மேற்பட்ட தேமுதிகவினர் ஊர்வலமாக வந்த நிலையில் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். இதனால் போலீசாருக்கும் தேமுதிகவினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது.
திருச்சி மாநகராட்சியுடன் ஊராட்சிகளை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். 11 கிராம ஊராட்சிகளை திருச்சி மாநகராட்சியுடன் இணைப்பதற்கு அரசாணை வெளியிட்ட திமுக அரசை கண்டித்து ஸ்ரீரங்கம் திமுக சட்டமன்ற உறுப்பினரை கண்டித்தும் பொதுமக்கள் 1000க்கும் மேற்பட்டோர் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஒருவர் திடீரென மண்ணெண்ணெயை தலையில் ஊற்றி தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஊராட்சிகளை மாநகராட்சியுடன் இணைக்கும் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டுமென அப்போது வலியுறுத்தப்பட்டது. மாநகராட்சியுடன் ஊராட்சி இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஆட்சியரிடம் கிராம மக்கள் மனு அளித்தனர். திண்டுக்கல் மாவட்டத்தை சுற்றியுள்ள 8 ஊராட்சிகளை மாநகராட்சியோடு இணைக்கப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 300க்கும் மேற்பட்ட பெண்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். மாநகராட்சியுடன் இணைக்கப்பட்டால் கிராமத்திற்கு ஒதுக்கப்படும் மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள், 100 நாள் வேலை திட்டம் உள்ளிட்ட பல திட்டங்கள் ரத்தாவதால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று மக்கள் வேதனை தெரிவித்தனர். நகராட்சியுடன் 2 ஊராட்சிகளை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து 500க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிரங்கால், வாணியங்குடி ஆகிய 2 ஊராட்சிகளை சிவகங்கை நகராட்சியுடன் இணைக்க அரசு முடிவு செய்து அரசாணை ஒன்றையும் வெளியிட்டது. இந்நிலையில் தங்களது ஊராட்சியை நகராட்சியுடன் இணைப்பதால் 100 நாள் வேலை திட்டம் ரத்து செய்யப்படும் என கூறி சுமார் 500க்கும் மேற்பட்ட மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். சின்னசேலம் அருகே பெண் பாலியல் வன்கொடுமை கொலை வழக்கில் கைதான நபர் குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டார். கடந்த மாதம் 26ஆம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே பெண் ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொன்ற வழக்கில் நாகக்கும் கிராமத்தைச் சேர்ந்த குமரேசன் என்பவர் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரஜத் சதுர்வேதி பரிந்துரையின் பேரில் குற்றவாளியை ஓராண்டு குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்தார். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே உள்ள அரியமங்கலம் எஸ்ஐடி மைதானத்தில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் அமைச்சர் அன்பில் மகேஷ் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய அவர், இயற்கைக்கும் உழவருக்கும் கால்நடைகளுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக இந்த சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்படுவதாக தெரிவித்தார். மேலும் மும்மொழி கொள்கையில் கையெழுத்து இட்டால் மட்டுமே நிதி உதவி அளிக்க முடியும் என்று ஒன்றிய அரசு பிளாக்மெயில் செய்து மிரட்டி வருவதாக அமைச்சர் கூறினார். ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்ளும் காளைகளுக்கான தகுதி சான்று வழங்கும் பணி நடைபெற்றது. தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரை மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ளது. இதற்கான பணிகள் மும்முரமாக நடந்து வரும் நிலையில் காளைகளுக்கான தகுதிச் சான்று வழங்கும் பணி இன்று தொடங்கியது. ஜல்லிக்கட்டு காளை உரிமையாளர்கள் தங்களது காளைகளுடன் வந்து ஆர்வமுடன் முன்பதிவு செய்து வருகின்றனர். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்கில் இருந்து அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவரது குடும்பத்தினர் விடுவித்த உத்தரவை எதிர்த்த மறு ஆய்வு மனு மீதான தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளது. கடந்த 1996, 2001ஆம் ஆண்டுகளில் பொதுப்பணித்துறை அமைச்சராக பதவி வகித்த அமைச்சர் துரைமுருகன் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் வழக்கு தொடரப்பட்டது. இவ்வழக்கில் இருந்து அவர்களை விடுவித்து வேலூர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2013ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த பின்னர் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளார். தேசிய கீதம் 2 முறை பாடப்படுவதில் என்ன தவறு என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் மற்றும் பொங்கல் பரிசுத் தொகை வழங்காததை கண்டித்து அரசுக்கு எதிராக சென்னை மதுரவாயல் அருகே தேமுதிக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது ஆளுங்கட்சி அராஜக போக்கை கையாளுவதாக கண்டன கோஷங்களை எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பிரேமலதா விஜயகாந்த், கருப்பு நிறத்தை பார்த்தாலே முதலமைச்சருக்கு பயம் வந்துவிட்டது, அதனால்தான் மாணவிகள் கருப்பு துப்பட்டா அணியக்கூடாது என உத்தரவு போடுகிறார். முதலில் திமுக கொடியிலிருந்து கருப்பு நிறத்தை அவர் நீக்க வேண்டும் என கூறினார்.
அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரனின் சென்னை கோட்டூர்புரம் இல்லத்தில் வருவாய்த்துறையினர் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். ஞானசேகரன் வீட்டில் கடந்த சனிக்கிழமை ஆய்வு மேற்கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவினர் ஆவணங்கள் சிலவற்றை கைப்பற்றினர். அதனை சரிபார்ப்பதற்காக வருவாய்த்துறைக்கு அனுப்பப்பட்டன. அதன் தொடர்ச்சியாக கிண்டி வட்டாட்சியர் மணிமேகலை தலைமையிலான வருவாய்த்துறையினர் ஞானசேகரனின் வீடு மற்றும் வீடு அமைந்துள்ள இடத்தை அளவீடு செய்தனர். மேலும் காவல்துறை கேட்டுக்கொண்டதன் பேரிலும் இந்த அளவீட்டு பணி நடைபெற்றதாக கூறப்படுகின்றது. ஞானசேகரனின் சொத்து மதிப்பு உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்து காவல்துறையிடம் வருவாய்த்துறையினர் நாளை அறிக்கை தாக்கல் செய்ய உள்ளனர். சென்னையில் உள்ள 20 போக்குவரத்து கழக பயணச்சீட்டு விற்பனை மையங்களின் வாயிலாக பொதுமக்கள் சிங்கார சென்னை பயண அட்டையை பெற்றுக்கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி பொது போக்குவரத்திற்கான சிங்கார சென்னை பயண அட்டையை போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் சென்னையில் அறிமுகப்படுத்தினார். முதற்கட்டமாக 50,000 அட்டைகள் SBI மூலம் கட்டணமின்றி வழங்கப்படுகிறது. பொதுமக்களுக்கு கட்டணமின்றி வழங்கப்படும் அட்டைகளை ரீசார்ஜ் செய்து பயன்படுத்திக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாலையோர மரங்களை வெட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சமூக அமைப்பினர் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி நகர பகுதியில் விடுதிகள் மற்றும் உணவகங்கள் கட்டும்போது கட்டடங்களுக்கு முன்பாக சாலையோரத்தில் உள்ள மரங்களை சிலர் வனத்துறை அனுமதியின்றி வெட்டி வருகின்றனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெரியார் திராவிடர் விடுதலைக் கழகம், அலைகள் இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு சமூக அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் தற்காலிக பேருந்து நிலையம் அருகே உள்ள வனத்துறை அலுவலகம் முன் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் பிரேதம் போல் ஒருவரை பாவித்து அவரிடம் மனு அளித்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். HMPV வகை புதிய தொற்று தமிழகத்தில் இல்லை என சுகாதாரத்துறை விளக்கம் அளித்துள்ளது. HMPV வகை தொற்று ஏற்கனவே தமிழகத்தில் உள்ளதுதான் எனவும் புதிதாக உருமாறிய தொற்று எதுவும் தற்போது பரவவில்லை எனவும் கூறப்பட்டுள்ளது. தற்போது தமிழகத்தில் இன்ஃபுளுன்சா தொற்றுதான் அதிக அளவில் உள்ளதாகவும் இதுவும் சாதாரண பருவகால காய்ச்சலே, அதனால் மக்கள் அச்சமடைய தேவையில்லை எனவும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இந்தியாவில் 3 பேருக்கு HMPV தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. பெங்களூருவில் 2 குழந்தைகளுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதை அடுத்து கர்நாடகாவில் பொது இடங்களுக்கு செல்லும்போது மக்கள் மாஸ்க் அணிய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேபோல குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் ஒரு குழந்தைக்கு HMPV உறுதி செய்யப்பட்டுள்ளதால் தொற்றை கட்டுப்படுத்தும் பணிகளில் மாநில அரசுகள் தீவிரம் காட்டி வருகின்றன. HMPV தொற்று குறித்து அச்சப்பட தேவையில்லை என உலக சுகாதார அமைப்பின் முன்னாள் தலைமை விஞ்ஞானி சௌமியா சாமிநாதன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள எக்ஸ் தள பதிவில் HMPV தொற்று அறியப்பட்ட ஒன்றுதான் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் சளி, காய்ச்சல் இருக்கும்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் முகக்கவசம் அணிவதுடன் மக்கள் அதிகம் கூடும் இடங்களை தவிர்ப்பதுடன் மருத்துவரின் பரிந்துரையை பின்பற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார்.